Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்லா கமகமன்னு ரசம் வைக்கிறதுக்கு ரசப்பொடி வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பொதுவா ரசப்பொடிலாம் பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு செய்ய வேண்டாம். நம்ம சாம்பார் பொடி, குழம்பு பொடி கூட நம்ம அப்படி பயன்படுத்திக்கலாம். பட் ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வாரமோ இல்ல 2 வாரமோ கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு நம்ம ரசம் வைக்கிறப்ப தான் ரசம் நல்ல உங்களுக்கு கமகமன்னு இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இதே ரசப்பொடியை பயன்படுத்தி தக்காளி ரசம் எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரசப்பொடி ரசம் ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசப்பொடி செய்யறதுக்கு எல்லாமே வறுக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 1 கப் அளவுக்கு தலை தட்டின மாதிரி மல்லி விதை எடுத்துர்க்கறேன். சப்போஸ் உங்கள்ட்ட மெஷரிங் கப் இல்ல அப்படினா வீட்ல இருக்கிற டம்ளர்ல கூட நீங்க சாமான்களை அளந்துக்கலாம், கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த மல்லிப்பொடியை ஒரு மிதமான தீயிலே நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும், கருகிட கூடாது. நல்லா வந்து கலந்துக்கிட்டே வறுத்து விடுங்க. அப்பதான் வந்து ஒரே மாதிரி வறுபடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்து நல்ல வாசனையும் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் இதை எடுத்து நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. அது வந்து நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். துவரம் பருப்போட அளவு ஒரு 1/4 கப்புக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு மிதமான தீயிலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்ல பொன்னிறமாக இந்த அளவுக்கு செவந்தா போதும். ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க, கசந்து போயிடும். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே தட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீரகம் மிளகு நல்லா வந்து சூடு ஏற அளவுக்கு வறுத்துக்கணும். இது வந்து பொரியவோ செவக்கவோ தேவையில்லை. முக்கியமாக சீரகம் ரொம்ப செவந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனையாக இருக்கும் பொடி. அதனால் பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக சீரகம் வந்து செவந்துருக்கு. ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் வறுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா. மிளகு காரம் தான் அதிகமாக போட்டிருக்கிறேன், வரமிளகா கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா வந்து ரசத்துலான்னு சில டைம் வந்து பச்சை மிளகாவோ வரமிளகாவோ தாளிப்போம். அதனால் 10 மிளகாய் மட்டும் போட்டு அதையும் நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தட்டிலையே மாற்றிக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு, அதாவது ஒரு 10-15 கருவேப்பிலை இலைகளையும் போட்டு அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுன்னு வந்துடும். இப்போ அடுத்ததாக வந்து கட்டி பெருங்காயத்தை நம்ம வறுத்துக்க போகிறோம். 3 பீசஸ் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் பொடி பெருங்காயம் ஒரு 2 டீஸ்பூன் அரைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெறுஞ்சட்டியில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான தீயிலே வறுத்து விடுங்க, அப்போ தான் நமக்கு நல்ல பக்குவமாக வறுபட்டு வரும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சளை மட்டும் எடுத்து தட்டிட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு மாதிரி ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா வறுத்துட்டு உடனே எடுத்து வச்சுருங்க. இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாம் நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் பொடிக்கணும், சூடோடு பொரிச்சிட வேண்டாம். இப்போ ரசப்பொடி அரைக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரே ஜார்லேயே மாற்றிடுங்க. சின்ன ஜார்னால் ஒரு 2 தடவை போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் கொரப்பாக பொடி அரைச்சா பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரசப்பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைக்கிறவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக பொடி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் ஓரளவு நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக அரைப்பாங்க. பட் பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக பொடியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம்னா நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் ரசத்தோடது நல்லா கிடைக்கும், குழப்பாக. இப்போ இந்த ரசப்பொடியை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரசப்பொடி பார்த்தீங்க அப்படின்னா அப்பைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. ஒரு வாரம் இல்லை 15 நாள் அவ்வளோ வச்சுட்டு திரும்ப அரைச்சிக்கிட்டிங்கன்னா வைக்கிற ரசம் நல்ல மணமாக இருக்கும்.
இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தக்காளி ரசம் தான் செய்ய போகிறேன். 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா அந்த கெட்டி பகுதி காம்பு பகுதியோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பித்தம் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கெட்டியான பகுதியோடு சேர்த்து அந்த காம்பையும் எடுத்துடணும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தாராளமாகவே கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரசத்துக்கு பச்சை மிளகாய் போடுவேன். அதை போட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி மட்டும் போடுங்க, இடிச்சோ இல்லை அரைச்சோ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதிலே வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன். பேஸ்ட் மாதிரி போட்டுற வேண்டாம், ரசத்துக்கு வாசனை நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச ரசப்பொடி இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு ரசம் எந்த கன்சிஸ்டன்சி, சில பேர்த்துக்கு நல்ல தண்ணியாக இருந்தால் ரசம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு குழகுழப்பாக இருந்தால் பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே வந்து தேவையான அளவு ரசத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்னா பாதி அளவு போட்டால் போதும். இப்போ இதை வந்து கையாலேயே நல்லா மசிச்சு விடுங்க, அப்போ தான் வந்து அந்த ரசம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல வாசனையாகவும் கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. புளியை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி தண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்கிற புளியோட அந்த புளிப்பு எல்லாமே நமக்கு கிடச்சிரும், இல்லாட்டி வேஸ்ட் ஆகிடும் நமக்கு புளித்தண்ணி 2-3 தடவை கரைச்சதும் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ ரசத்தை வந்து தாளித்து ஒன்று கூட்டி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். நான் கடைசியாக தான் தாளிக்க போகிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப தளத்தலன்னு கொதிக்கக்கூடாது, கடுத்து போயிடும் ரசம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா நுரக்கட்டி வர ஆரம்பிக்குது. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற பேனில் நெய் சேர்த்துக்க போகிறேன். ரசத்துக்கு நெய் போட்டு தாளிக்கிறப்ப வாசனையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு வரமிளகாவை முழுசாக போட்டு செவக்க விடுங்க. கிள்ளி போட்டுட்டிங்கன்னா காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா தாளிப்பை தூக்கி ரசத்தில் ஊற்றிட வேண்டியதான். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே கலந்து விட்டுருங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் ரசம். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ரசத்தை. இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்த உடனே இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரசம் நல்லா ருசியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கலந்துட்டு உடனே மூடி வச்சுருங்க, அப்போ தான் ரசத்தோட மனம் உங்களுக்கு போகாமல் இருக்கும். இந்த ரசப்பொடியும் இதே ரசத்தையும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.